இன்னைக்கு நம்ம சேனல்ல சாப்டர் 1ஓட எக்ஸாம்பிள்ஸ் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1ல ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.14. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஏங்கிற ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏங்கிற செட்டோட வேல்யூ -2, -1, 0, 1, 2. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + x + 1. இது ரெண்டையும் எடுத்துட்டு பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிங்கிறது இங்கே ரேஞ்சு, தமிழில் வீச்சகம்னு சொல்லுவோம். இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஈக்குவேஷனில் ஒவ்வொரு வேல்யூஸாக அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு -2 அப்ளை பண்ணுறோம். அப்போ -2² ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -2 + 1. மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 + 1. 4 - 2 2, 2 + 1 3. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1² ப்ளஸ் -1 + 1. மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1. -1 + 1 கேன்சல், ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட்டு 0 அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0, 0² + 0 + 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ணணும். ஸோ 1 அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 1² + 1 + 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + 1 + 1. ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது 2² + 2 + 1. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 2 + 1. 4 + 2 6, 6 + 1 7. ஸோ இப்போ பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ரேஞ்சு. ஸோ இங்கே அப்ளை பண்ணியிருக்க வேல்யூ வந்து டொமைன், நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து ரேஞ்சு. இங்கே 2 3 கிடச்சிருக்கு, 2 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே ரேஞ்ச் அண்ட் டொமைன் எழுதும்போது ஒரு டைம் அதை யூஸ் பண்ணால் போதும். 3 1 7. ஸோ இந்த பக்கம் -2 -1 0 1 2. ஸோ -2 அப்ளை பண்ணும்போது 3 கிடச்சிது, -1 அப்ளை பண்ணும்போது 1, 0 அப்ளை பண்ணும்போது 1, அண்ட் 1 அப்ளை பண்ணும்போது 3, 2 அப்ளை பண்ணும்போது 7. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்-டு ஃபங்க்ஷனில் வரும். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு ஆன்-டு ஃபங்க்ஷன்னு. அதனால் பியோட வேல்யூ 3 1 7. ஒன்ஸ் இதை எடுத்து எழுதுனா போதும். செகண்ட் சம், எக்ஸாம்பிள் 1.19. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 2. எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜியை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் அப்படியே இருக்கட்டும். ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடணும், x² - 2. ஸோ இதோட மீனிங் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ். கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும், அதான் இதோட மீனிங். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x + 1. ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த x² - 2 அப்ளை பண்ணுறோம், +1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 2 × x², 2x² minus 2 2s are 4 + 1. ஸோ 2x², 4ல் 1 போயிட்டா -3. ஸோ இது எஃப் டாட் ஜியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி டாட் எஃப் இதை ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னா ஜி அப்படியே இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னவோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம், 2x + 1. ஸோ இதோட மீனிங் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். அப்போது இங்கே x² பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும், 2x + 1 the whole square -2. ஸோ இது a + b the whole square ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இதை a² + 2ab + b² எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்.
ஏக்கு பதிலாக 2x எடுத்துக்கணும், பிக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஏக்கு பதிலாக 2x the whole square plus 2, ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 1 plus b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். லாஸ்ட்டில் இங்கே ஒரு -2 இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். -2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4x into 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இந்த -2 எடுத்துக்கிறோம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x, 2ல் 1 போயிட்டா 1, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ -1. ஸோ இது g டாட் எஃபோட வேல்யூ. g டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x -1. ஸோ இதுலேயே எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலா அப்படின்னு சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஏன்னா இங்கே எஃப் டாட் ஜி வந்து 2x ஸ்கொயர் -3, ஜி டாட் எஃப் வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x -1. ஸோ therefore it is not equal. Next sum, example 1.22. இதில் f dot f of k வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூ இஸ் 5. f of kக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. f of k is equal to 2k minus 1. இதில் kயோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு f dot f of k கண்டுபிடிச்சிக்கலாம். f dot f of k அப்படின்னா f of kன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே f அப்படி இருக்கணும். f of kனா இந்த given ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். f of kக்கு பதிலாக 2k minus 1. ஸோ இதோட மீனிங் f of x, அதாவது f of k. f of kல kக்கு பதிலாக அகைன் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு kக்கு பதிலாக 2k minus 1, அகைன் இந்த -1. ஃபர்ஸ்ட் இந்த 2 உள்ளே கொண்டு போயிடலாம். 2 into 2 4k minus 2 minus 1, 4k minus 2 minus 1 minus 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது f dot f of k ஓட வேல்யூ. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க f dot f of k is equal to 5. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் is equal to 5. அப்போது 5 equal to 4k minus 3. ஸோ இது கிவன்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். f dot f of k equal to 5. ஸோ 5 எனக்கு கேக்கு தான் வேல்யூ வேணும். ஸோ 4k வச்சுட்டு -3 இந்த பக்கம் வந்தால் 5 + 3. 5 + 3 is 8, 4k. எனக்கு கேவோட வேல்யூ தான் வேணும். ஸோ 4 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். 8/4. 1 4 is 4, 2 4s are 8. ஸோ k is equal to 2. ஸோ கேவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கொடுத்துருக்கிறது f dot f of k. ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஈக்குவேஷனாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு which is equal to 5. இது வந்து 5ஓட ஈக்குவல்னு சொல்லி அதிலிருந்து கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் மேத்ஸ் கே டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.